கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதரி சகோதரிகள், நம்முடைய பிதாவான தேவன் அவருடைய குமாரனும் இரட்சகரும் ஆயிருக்கிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களிலும் உங்களுடைய குடும்பத்திலும் கிருபையும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக என்று சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் இன்றைக்கான பாடத்துக்குள்ளே நான் எல்லாரையும் வர வைக்கிறேன். ஸோ இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பாடம் என்ன என்று சொன்னால், நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறது. ஸோ இந்த பாடம் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு மிகவும் முக்கியமா இருக்கிறது. ஸோ இந்த பாடத்தை நாம் மறுபடி நாம் செஞ்சுனே இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு பகுதிக்குள்ள நாம் போக போறோம். இந்த வருஷத்துல நாம் கர்த்தருடைய மேட்ச்க்குள்ள போகும்போது இந்த சப்ஜெக்ட் நமக்கு மிகவும் முக்கியமா இருக்கிறது. கடந்த வருஷமும் நாம் இந்த சப்ஜெக்டை எடுத்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது. ஆனால் மறுபடி அந்த சப்ஜெக்டை நாம பார்க்கும்போது நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அது மிகவும் உபயோகமாய் இருக்கும். ஸோ இந்த சப்ஜெக்டை மறுபடி நாம் எடுக்கிறது இல்லை, ஏனென்றால் அந்த ஸ்டேஜை தாண்டிட்டோம். ஸோ அந்த சப்ஜெக்டுடைய வெளிச்சம் தேவன் நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டார். அந்த சப்ஜெக்ட் என்ன என்று நாம் தெரிஞ்சு கொண்டோம். ஸோ அதுக்குள்ள இன்னும் ஆழமாய் நாம் போய் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறது என்றால் என்ன, தேவன் எந்த ஒரு ரகசியத்தை அதற்குள்ளே வச்சிருக்கிறார் என்று இன்றைக்கு நாம் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு இந்த சப்ஜெக்டுக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆதார வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29-30 வாசிங்க சிஸ்டர். கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 29 முதல். எண்ணத்தினானெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். பாருங்க, இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், இந்த உலகத்துல நாம் பார்க்கும்போது எத்தனோ பேர்கள் இதை ஏனோ தானோ என்று யோசிக்கிறாங்க, கேர்லெஸ்ஸா இருப்பாங்க. இப்போ கர்த்தருடைய மேஜ் என்று சொன்னால் அது ஒரு பண்டிகை, அது ஒரு ஃபீஸ்ட், ஒரு பார்ட்டி என்று சொல்லி அதை அப்படி யோசிக்கிறாங்க. ஆனா இது ரசல் பிரதர் எப்படி இதை சொல்றார் என்றால், நாம் எப்படி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும் என்றால், யூ ஷுட் பி த ஷேரர் ஆஃப் கில்ட் அப்படி என்று சொல்றாங்க. அப்படி என்று சொல்லும்போது நாம் இதை எப்படி நினைக்கணும் என்றால், தேவன் நமக்காக கொடுத்திருக்கிற அந்த ஈடுபலி, அந்த சிலுவையில தேவன் பட்ட பாடுகள், அந்த கோர மரணத்துக்காக நாம தான் அதுக்கு ரீசன், நமக்காக தான் தேவன் அப்படி செஞ்சிருக்கிறார் என்ற ஒரு கில்ட் கான்சியஸ்னஸ் நமக்குள்ள வர வேண்டும். இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இங்க. சோ இங்க வசனத்தை படிக்கும்போது வியாதி வரும் என்று சொல்லும் போது அது வியாதி லிட்டரலான வியாதி கிடையாது. நமக்கு தெரியும் இது ஒரு ஆவிக்குரிய ஒரு சிக்னஸ். அந்த ஆவிக்குரிய விஷயத்துக்குள்ள நாம் ஒரு சோம்பலா இருக்கிறது, சோம்பேறியா இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்றாங்க பாருங்க. சோ நித்திரையும் கூட அடைந்திருக்கிறார் அப்படி என்று சொன்னால் அந்த ஆவிக்குரிய விஷயங்களுக்கு அவர் மரித்த மாதிரி அவர் இருக்கிறார் என்று. சோ இது லிட்டரலான வசனம் கிடையாது. சோ ஒவ்வொரு வருஷமும் நாம் என்ன செய்யறோம் என்றால், ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடியே நம்முடைய இதயத்தை நாம் ஆயத்தப்படுத்த நாம் மெமோரியல் ஸ்டடீஸ்குள்ள போகிறோம். டிசம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா இருந்தது. ஆனால் கன்வென்ஷன் எல்லாம் முடிச்சு ஜனவரியிலிருந்து நாம் ஸ்டார்ட் பண்ணினே வருவோம். ஸோ 4 மாசம் நாம் கண்டினியூஸாக தேவனுடைய மெமோரியல் ஸ்டடீஸ்குள்ள போய் நாம் அதை ஆழமாக தியானிக்கிறோம். ஸோ இப்போ உலகத்திலே பார்க்கும்போது சில வகுப்பார் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? அவர் இந்த பஸ்காவை கரெக்டாய் செய்கிறது இல்லை. ஸோ கேத்தலிக்ஸை நான் பார்க்கலாம், புரோட்டெஸ்டன்ட் பார்க்கலாம், பெந்தெகோஸ்டை பார்க்கலாம். யாரை பார்த்தாலும் இதை எப்படி செய்யறாங்க என்றால் மாசத்துக்கு ஒரு முறை செய்யறாங்க. அவருக்கு சரியான ஒரு கிளாரிட்டி இல்லை. அந்த சத்தியம் நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நாம என்ன செய்யணும் என்றால், நம்முடைய இதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஸோ இந்த மெமோரியல் ஸ்டடீஸ்ல மட்டும்தான் நம்முடைய இதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கணுமா? வாரத்துக்கு ஒரு முறை அல்ல, மாசத்துக்கு ஒரு முறை அல்ல, வருஷத்துக்கு ஒரு முறை அல்ல, அனுதினமும்
நம்முடைய இதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். நீங்க காலையில எழுந்த உடனே உங்களுடைய இதயத்தை நீங்க ஆராய்ந்து பார்க்கலாம். இல்ல மாலையில நீங்க தூங்குறதுக்கு முன்னே ஜபத்தில நான் இந்த நாளில என்ன செஞ்சிருக்கிறேன் தேவனே என்று சொல்லி தேவன் கிட்ட ஜபிக்கும் போது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். நான் எப்படி பேசியிருக்கிறேன், என்னுடைய நடத்தை, என்னுடைய பேச்சு எப்படி இருந்தது என்று நாம் அதை ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய பாதத்தில வைக்கும்போது நமக்கு சமாதானமா இருக்கும். தேவனுக்கு கூட அது மிகவும் பிரியமா இருக்கும். சோ நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறது மிகவும் முக்கியமா இருக்கிறது. சோ பஸ்கா பண்டிகை பழைய உடன்படிக்கையில் கூட அநேக எல்லாருமே அதை ஆசரித்திருக்கிறாங்க. ஆனால் 100% கரெக்டான பஸ்கா பண்டிகையை ஆசரித்தது யார்? கரெக்டான 100% அதை பஸ்கா இயேசு கிறிஸ்து தான். 33 AD அவர் அதை கரெக்டாய் முழுமையாய் அதை 100% அவர் அங்க செஞ்சிருக்கிறார். ஏனென்றால் இப்ப நாம கூட பஸ்கா பண்டிகைக்குள்ள போக போறோம். நாம கரெக்டா செய்யறோமா? எல்லாமே கரெக்டாக நம்ம செய்யறோம். ஆனா ஒரு குறை இருக்கிறது. என்ன என்றால் அபாத்திரவானாய் அதை பானம் பண்றது. ஸோ நாம 100% பாத்திரவான் இருக்கிறோம். நாம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நமக்கு சத்தியம் இருக்கிறது. நம்ம கான்சிக்ரேட்டடா இருக்கிறோம். ஸோ நமக்கு அதிகாரம் இருக்கிறது தேவனுடைய மேஜில என்று ஒரு நாளும் சொல்ல முடியாது. ஸோ அபாத்திரவான் இருந்தே நாம் பானம் பண்றோம். ஆனால் நம்முடைய இதயத்தை தேவன் அங்க பார்க்கிறார். ஸோ மிகவும் முக்கியமாய் தேவன் என்னத்தை பார்க்கிறார் என்றால் 3 விஷயங்கள். முதலாவது கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. இப்போ சகோதரிகள் தலையில முக்காடு போடுறாங்க. ஸோ என்ன இது, தலை ஏன் கவர் பண்ணணும் என்று சொன்னால் தேவன் அது நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் கீழ்ப்படிதல். ஸோ 2வது நம்முடைய மனசுல வருகிற சிந்தைகள். நம்முடைய மனசுல வருகிற சிந்தைகளை கூட தேவன் அங்க பார்க்கிறார். 3வது நம்முடைய இதயத்தின் நோக்கம், இன்டென்ட் ஆஃப் அவர் ஹார்ட் அப்படி என்று சொல்றாங்க. சோ இயேசு கிறிஸ்து கூட அங்க அவருடைய இதயத்தை ஆராய்ந்து பார்த்திருக்கிறார். சோ இயேசு கிறிஸ்துவுக்கு கூட அங்க லாயல்டி டெஸ்ட் இருக்கிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து கூட பிதாவான தேவனுக்கு மகிமை செலுத்தி உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி அங்க இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். சோ அப்படியே இயேசு கிறிஸ்து கூட எப்படி தம்மை தாமே ஆராய்ந்து பார்த்திருக்கிறாரோ அப்படியே நாம கூட நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும் பிரியமான சகோதர சகோதரிகளை. சோ அப்படி பார்க்கும்போது நாம பாத்திரவான்களா அப்படி என்று பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம யாருமே பாத்திரவான்கள் கிடையாது. சோ அபாத்திரவானாக போகிறதுக்கு அநேக வாய்ப்பு நமக்கு வரும். அபாத்திரமாய் இந்த பஸ்கா பண்டிகைக்குள்ள நம்ம போகிறதுக்கு மிகுந்த ஒரு வாய்ப்புகள் நமக்கு வரும். ஆனால் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்ன என்றால் நம்முடைய இதயங்களை, அதற்குள்ளே இருக்கிற நோக்கம், நம்முடைய மனசின் சிந்தைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கிறது மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. ஸோ இதை பரிசுத்தமாய் நாம் நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய மனசுல, நம்முடைய இதயத்திலே பரிசுத்தமாய் இருக்கிறது மிகவும் முக்கியமா இருக்கிறது. ஏன் இது மிகவும் இம்பார்ட்டன்ட்? பரிசுத்தமா இருக்கிறது மிகவும் இம்பார்ட்டன்ட். எதற்கென்றால் ஒரு உதாரணத்தை கொடுக்கிறேன். இப்போ ஒலிம்பிக்ஸ் ரேஸ் இருக்கு. ஒலிம்பிக்ஸ் ரேஸ்ல நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும் என்றால் அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கும். என்ன அது? அந்த எலிஜிபிலிட்டி சிட்டிசன்ஷிப். அந்த சிட்டிசன்ஷிப்பா இருக்கும். ஒரு தேசத்தில, நம்முடைய தேசத்திலிருந்து இவன் பார்ட்டிசிபேட் பண்றான் என்று அந்த சிட்டிசன்ஷிப் டிக்ளேர் பண்ணினால்தான் அங்க ஒலிம்பிக்ஸ்ல ஒருத்தன் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இல்ல நான் 1 கோடி ரூபாய் ஒலிம்பிக்ஸ்ல கொடுக்குறேன், நான் அங்க எனக்கு ஆட்டம் ஆடுறதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று சொன்னால் கண்டிப்பா கொடுக்க மாட்டோம். ஸோ அந்த எலிஜிபிலிட்டி தான் மிகவும் முக்கியமா இருக்கிறது. ஸோ பரிசுத்தமா இருக்கிறது, நம்முடைய இதயத்தை ஆராய்ந்து பார்த்து அதற்கு தேவையான ஆக்ஷன்களை எடுத்து பரிசுத்தமா இருக்கிறது ஒரு எலிஜிபிலிட்டி. அந்த எலிஜிபிலிட்டி இருந்தால்தான் நாம் வர முடியும்.
ஸோ இன்னொரு உதாரணத்தை நம்ம உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ ஜாய் சிஸ்டர் இருக்கிறாங்க, 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 10th ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான் படிக்கணும். ஏன் 10th ஸ்டாண்டர்ட் புக்ஸ் மட்டும் தான் படிக்கணும்? ஏன் 8th ஸ்டாண்டர்ட் புக் ஏன் படிக்க கூடாது? ஏன் காலேஜ் புக்ஸ் படிக்க கூடாது? சிலபஸ் கரெக்ட் இல்ல. ஏன் படிக்கிறாங்க 10th ஸ்டாண்டர்ட் புக்ஸ்? கரெக்ட். எக்ஸாமினேஷன்ல வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருந்து தான் அங்க क्वेश्चंस கேட்பாங்க. சோ அந்த 10th ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருந்து தான் क्वेश्चंस கேக்குறதுனால 10th ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான் படிக்கணும். சோ அந்த 10th ஸ்டாண்டர்ட் புக்ஸ் மட்டும் தான் படிச்சா என்ன ஆகும்? எக்ஸாம்ல பாஸ் ஆக முடியும். 30க்கு 60க்கு 100க்கு அங்க எக்ஸாமினேஷன்ல அவருக்கு வந்து என்ன வரும்? ரிசல்ட் வரும். அதனால தான் அந்த புக்ஸ் தான் படிக்கணும். வேற புக்ஸ் படிச்சா என்ன ஆகாது, இதாகாது. ஸோ பாஸ் ஆகணும். பாஸ் ஆனால் என்ன ஆகும்? அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். இல்லை என்றால் நாம் பின்வாங்கி போகுது. கரெக்டா? சோ இதை புரிந்து கொள்றதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 Samuel chapter 16 verse 7. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் வசனம் 7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ என்னுடைய முகத்தையும் என்னுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான் என்றார். பார்த்தீங்களா? எவ்வளவு கிளியரான வசனம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். சோ கர்த்தர் வந்து நம்முடைய சரீரத்தின் காரியங்களை பார்க்கிறது இல்லை. அவர் வந்து பார்க்கிறது நம்முடைய மனசுல எப்படிப்பட்ட ஒரு சிந்தைகள் இருக்கு, நம்முடைய இதயத்தின் நோக்கம் எப்படி இருக்கு என்றுதான் அவர் பார்க்கிறார். சோ இன்னொரு வசனத்தை நாம் இங்க வாசிக்கலாம். வெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 23. ரெவல்யூஷன் சாப்டர் 2 verse 23. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 23. அவருடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். பார்த்தீங்களா? எவ்வளவு கிளியரா தேவன் இங்கே கூட நமக்கு சொல்றார். நானே உள்ளந்திரியங்களை இருதயங்களையும் அறிகிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அப்படி பார்க்கும்போது நம்முடைய பிதாவான தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் வந்து நம்முடைய இதயத்தின் நோக்கங்களை அவர் அறிகிறவர். சோ பாருங்க, நமக்கு வந்து ஒருத்தர் முகம் மட்டும்தான் நாம் பார்க்க முடியும், ஒருத்தர் சரீரம் மட்டும்தான் நாம் பார்க்க முடியும். ஆனால் அவருடைய மனசுல என்ன இருக்கிறது, அவருடைய இதயங்களில என்ன இருக்கிறது என்று நாம் ஒரு நாளும் தெரிந்து கொள்ள முடியவே முடியாது. இப்ப கணவன் கூட மனைவியுடைய மனசுல என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடியாது. அப்படியே மனைவி கூட ஒரு கணவனுடைய மனசுல எப்படி என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடியாது. அப்படியே நம்முடைய பிள்ளைகள் கூட ரொம்ப ஸ்மூத்தா பேசினே இருப்பாங்க. ஆனா அவருடைய மனசுல என்ன இருக்கிறது என்று கூட நமக்கு ஒரு நாளும் தெரியவே தெரியாது. ஆனால் தேவன் வந்து அந்த இதயத்தின் ஆழங்களை துருவி ஆராய்ந்து பார்க்கிற தேவனா இருக்கிறார் என்று எல்லா சபைகளும் அறியணும் என்று கிளியராய் நமக்கு வசனம் கொடுத்திருக்கிறதை நாம பார்க்கிறோம். இதற்குள்ள இன்னும் ஆழமாய் போகலாம். 1 நாளாகமும் 28:9. 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் வசனம் 9. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். பார்த்தீங்களா? கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளை, இப்ப நாம வந்து கர்த்தருடைய மேஜுக்குள்ள நாம் போக போறோம். சோ இது வந்து மிகவும் ஒரு முக்கியமா இருக்கிறது. சோ நாம என்ன செய்யறோம் என்றால்,
கர்த்தருடைய மேஜ் வரும்போது ஒரு புதிய வஸ்திரத்தை வாங்கிட்டு அதற்காக தேவையான ஒரு பாத்திரையை தயார் பண்ணி அந்த அப்பத்துக்கு தேவையான அந்த புளிப்பில்லாத மாவை எல்லாமே பயபக்தியோடு செஞ்சு நாம் அதுக்குள்ளே பானம் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே சரீரத்தின் காரியம். ஸோ இது நம்ம செய்யும் போது தேவன் என்னத்தை பார்க்கிறார் என்றால் நம்முடைய இதயத்தின் நோக்கத்தை அங்கே இவாலுவேஷன் பண்றார். ஸோ அதுதான் நமக்கு எக்ஸாமினேஷன். ஸோ இது எல்லாமே நம்ம கரெக்டாக செய்யறோம். நம்ம சப்ஜெக்ட் கேட்கிறோம், அனுதினமும் ஜபிக்கிறோம், பாடல்களை பாடுறோம், நிறைய வால்யூம்ஸ் படிக்கிறோம், கன்வென்ஷனுக்கு போறோம். இது எல்லாம் ஸ்டேஜ் 1. இது தாண்டிட்டோம். இது ஒரு டிஃபால்ட் ஆயிருக்கு நமக்கு. இப்போ சபைக்கு கரெக்டான நேரத்துக்கு வருவோம். இதெல்லாம் நம்முடைய கை பிரயாசம், நம்முடைய எஃபர்ட்ஸ். இதை தேவன் அங்க இவாலுவேட் பண்றது இல்லை. ஏனென்றால் இது டிஃபால்ட் ஆயிடுச்சு நமக்கு. இதை நீங்க செய்யுங்க என்று சொல்லுகிற அவசியம் இந்த ஸ்டேஜ்ல நமக்கு இல்லை. இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு நாம் போகணும். அந்த அடுத்த ஸ்டேஜ் என்ன என்று சொல்லும் போது நம்முடைய இதயத்தின் நோக்கம், நம்முடைய மனசுல எப்படி இருக்கிறது, நம்முடைய கெப்பாசிட்டி, அந்த ஒரு பாவத்துக்கு, ஒரு பொய்க்கு, அந்த ஒரு பாவத்தை ரிஜெக்ட் பண்ணுகிற ஒரு கெப்பாசிட்டி நமக்கு எவ்வளவு இருக்கு, அந்த கை பிரயாசம் எவ்வளவு நாம் செய்யறோம் என்று சொல்லிதான் தேவன் அங்க பார்க்கிறார். ஸோ இதுதான் முக்கியமாய் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறது என்றால் அதுவே நமக்கு மிகவும் முக்கியமாயிருக்கிறது. ₹1 இருந்தாலும் சரி, ₹2, ₹1 இருந்தாலும் சரி, அதுல கூட நாம் உண்மையாக உத்தமமாய் இருக்கணும். ஹானஸ்ட், பி ஹானஸ்ட் அப்படி என்று நமக்கு வால்யூம்ஸ்ல நாம் படிக்கிறோம். ஸோ இது மிகவும் முக்கியமா இருக்குது. ஏனென்றால் இப்போ உதாரணத்துக்கு ஆந்தனி பிரதருக்கு ஒரு வேலை செஞ்சாங்க. அவர் வேலை செஞ்ச பிறகு ₹6000 ஏதோ பேசினாங்க. ₹6000 பேசிட்டு வேலை செஞ்சுட்டாங்க. அவன் பேமெண்ட் செய்யும் போது ₹3000 தான் கொடுத்துருக்கிறான். இப்போ ஆந்தனி பிரதர் என்ன செய்யணும்? அவன் கிட்ட போய் சண்டை போடணும், இல்ல அதை வாங்கணும். ஆனா அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? எதுவுமே செய்ய முடியாது, தேவன் பார்த்து கொள்றார் என்று சொல்லி மன்னித்து விட்டார். ஸோ இதுதான் நமக்கு அங்க வருகிற ஒரு சோதனை. ஸோ உண்மையாக உத்தமமாய் இருக்கும் போது என்ன நடக்கும் என்றால் நமக்கு அங்க சோதனை வரும். இது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு லாயல்டி, அது ஒரு டெஸ்டா இருக்கிறது. ஸோ இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. என்ன என்றால் மன்னிக்கிறது மிகவும் முக்கியமா இருக்கிறது. இப்ப பிள்ளைகளுக்கு கூட ஸ்கூல்ல யாராவது சீனியர்ஸ் உங்களுக்கு அடிச்சுட்டா நீங்க என்ன செய்யணும்? உடனே மன்னிச்சிடணும். மன்னிச்சு என்ன செய்யணும்? அவரை நேசிக்கணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏனென்றால் அப்படி செய்யும் போது உங்களுடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறார். அதுக்கு ஏற்ற பலனை கூட தேவன் கொடுக்கிறார். இப்ப நீங்க அவரை மன்னிக்கல என்று சொல்லி அவருக்கு ஏதாவது செய்யணும், இது ஜஸ்டிஸ் கிடையாது அப்படி என்று சொன்னால் நீங்க தேவனுடைய நியாய தீர்ப்புல நீங்க உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இல்லை என்று சொல்லு. ஏன்னா தேவனுக்கு தெரியும் உங்களுக்கு யாராவது மோசம் செஞ்சிருக்கிறாங்க, உங்களுக்கு துக்கம் கொடுத்திருக்கிறாங்க, உங்களுக்கு சீட்டிங் செஞ்சிருக்கிறாங்க, உங்களுக்கு கஷ்டம் வரும்படியா செஞ்சிருக்கிறாங்க என்றால் தேவன் அதை நியாய தீர்ப்பு விசாரிக்கிறார். தேவனுக்கு தெரியும், தேவனுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதை நாம அதற்குள்ள போகிற அவசியம் இல்லை, நாம பழிவாங்குற அவசியம் இல்லை. ரிவெஞ்ச் என்றது நமக்கு தெரியாது. நம்ம என்ன செய்யணும்? உடனே மன்னிச்சு விடணும். அந்த பேச்சுல மன்னிக்கிறது இல்லை. பேச்சுல நாம ஓகே பிரதர், சாரி, ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் என்று சொல்லிடுறோம். ஆனால் தேவன் அதை பார்க்கிறது இல்லை. அதை மனிதர்கள் பார்க்கிறாங்க. தேவன் என்னத்தை பார்க்கிறாங்க என்றால் நீங்க முழு இதயத்தோடு, உங்க முழு சிந்தையோடு நீங்க அந்த மனுஷனை மன்னிச்சிருக்கிறீங்களா என்றுதான் தேவன் அங்கே பார்க்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகள், சோ இன்னொரு வசனத்தை இதற்குள்ள நாம் வாசிக்கலாம். மத்தாய் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11-12. மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. பாருங்க, இங்க கூட நம்ம பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் இயேசு கிறிஸ்துவுக்கு கூட வந்திருக்கிறது. ஸோ அந்த
நாளில் கூட இயேசு கிறிஸ்து கூட தம்மை தாமே ஆராய்ந்து பார்த்து அவர் தேவனுக்கு மகிமை கொடுத்திருக்கிறார். சோ நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு கூட யாராவது நிந்தித்தாலும், உங்களுக்கு இடரல் விடும்படி அவர் பேசினாலும், உங்கள் மேல பழி போட்டு குற்றச்சாட்டி உங்களுக்கு தீமை செய்து அவதூறமாய் பேசி உங்களுக்கு கேலி பரியாசியம் பண்ணும்போது என்ன ஆகும்? மிகுந்த ஒரு மனகாயம் உங்களுக்கு உண்டாகும். சோ அந்த மனகாயம் உண்டாகும் போது, கஷ்டத்துல இருக்கும் போது, அந்த ஒரு நேரத்துல உங்களுடைய இதயத்தின் சிந்தைகள் எப்படி இருக்கிறது, அதுதான் அங்க தேவன் பார்க்கிறார். சோ அதை நாம் எப்படி வச்சுக்கொள்ளணும் என்றால், மிகவும் ஒரு அன்போடு மன்னிக்கிறதோடு நாம் அதை வச்சுக்கொண்ட தேவன் கண்டிப்பா நமக்கு 30க்கும் 60க்கும் 100க்கும் அங்க தேவன் பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார். சோ அந்த சோதனைகள் கஷ்டங்கள் நடுவுல உங்களுடைய இதயத்தின் சிந்தைகள் எப்படி இருக்கிறது என்றுதான் தேவன் பார்க்கிறார். நம் கையில என்ன செய்யறோம் அதை நமக்கு இவாலுவேஷன் அங்க கிடையாது, பிரியமான சகோதர சகோதரிகளே. சோ இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஹெப்ரியர் 4ஆம் அதிகாரம் 13. ஹீப்ரூஸ் சாப்டர் 4 verse 13. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமுமாய் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பாருங்க, இங்க பார்க்கும்போது சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. சோ அவர் எல்லாமே தெரியும். ஆனா நாம் என்ன செய்யணும் என்றால், அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும், நம்முடைய மனசுல வருகிற ஒவ்வொரு சிந்தைக்கும் நாம பிதாவான தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இது மிகுந்த ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், மனசுல வச்சுக்கொள்ளணும். ஏனென்றால் முழுமையான சத்தியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொன்னான கட்டளை என்ன என்று நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அதை அறிந்தும் வெளியே போய் நாம் அந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியல என்று சொன்னால், அதுக்கு நாம் என்ன செய்யணும்? பிதாவான தேவனுக்கு அந்த கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சோ அதனால்தான் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறது மிகவும் ஒரு முக்கியமாய் இருக்கிறது, பிரியமான சகோதர சகோதரிகளே. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் வசனம் 14. ஒவ்வொரு கிரியைகளையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் ஞானத்திலே கொண்டு வருவார். பாருங்க, ஒவ்வொரு நம்முடைய சிந்தைக்கும் தேவனுடைய நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவர் அதை நியாயத்திலே கொண்டு வருகிறதை கூட நாம பார்க்கிறோம். சோ இப்போ நாம் பார்க்கும்போது சாலமன் எவ்வளவு பெரிய ஒரு ராஜா, எவ்வளவு பெரிய ஒரு ஞானி. ஆனாலும் சாலமனை ஏன்ஷியன்ட் வர்த்தீஸ்ல தேவன் இன்க்ளூட் பண்ணல. சோ இங்க நாம பார்க்கும்போது மிகவும் ஆழமான நம்முடைய இதயத்தின் சிந்தைகளை அங்க தேவன் வேலிடேட் பண்றதை நாம பார்க்கிறோம். சோ நீங்க கேட்டிருப்பீங்க, ஃபேஸ் இஸ் த ஹார்ட் ஆஃப் மைண்ட் அப்படி என்று சொல்றாங்க. ஸோ நம்ம முகத்தை பார்க்கும்போது நம்முடைய இமோஷன்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ அது இப்போ டெக்னாலஜியில கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ சிசிடிவி கேமராஸ் இருக்கு. இப்போ எப்படி என்றால், அதற்குள்ள ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போட்டு இருக்கிறாங்க. நம்முடைய ஸ்கின் எப்படி இருக்கிறது, நம்முடைய கண்கள் எப்படி டைலைட் ஆயிருக்கிறது, இன்டென்சிட்டி எவ்வளவு இருக்கிறது, நம்முடைய முகத்தை ஸ்கேன் பண்ணிட்டு எப்படிப்பட்ட ஒரு இமோஷன் என்று கூட கண்டுபிடிக்கிற ஒரு கேமரா கூட இன்னைக்கு இருக்கிறது. ஆனால் நம்முடைய இதயத்துல என்ன இருக்குது என்று சொல்லி எந்த கேமராவும் கண்டுபிடிக்க முடியாது. நம்முடைய இமோஷன்ஸ் தெரிஞ்சிடலாம். இப்ப நீங்க துக்கத்தில இருந்தா, கோபத்தில இருந்தா, சந்தோஷமா இருந்தா, உங்க முகத்தை பார்க்கும்போது நமக்கும் தெரிஞ்சிடும். ஆனா உங்களுடைய இதயத்துல என்ன ஒரு சிந்தை இருக்கு என்று ஒரு நாளும் நாம் தெரிந்து கொள்ள முடியாது. ஏன் தெரிந்து கொள்ள முடியாது? ஏன் தெரிந்து கொள்ள முடியாது என்று சொன்னால், நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், நாம் எல்லாருமே நடிகர்கள். நமக்கு உள்ள ஒண்ணு இருக்கிறது, வெளியே ஒண்ணு இருக்கிறது. நாம் வெளியே சந்தோஷமாய் பேசுறோம், பிரைஸ் தி லார்ட் பிரதர், நல்லா இருக்கிறீங்களா பிரதர். ஆனா உள்ள நமக்கு அங்க வித்தியாசமாய் இருக்கிறது. இதை தேவன் அங்க பார்க்கிறார். எந்த கேமராவும் எந்த மனுஷனும் கண்டுபிடிக்காத ஒரு காரியம் என்று சொன்னால் நம்முடைய இதயத்தின் சிந்தைகள். ஏனென்றால் நாம் ஒரு வேஷம் போட்டு
இருக்கக்கூடாது. நடிகர்களாய் நாம் இருக்கக்கூடாது. உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு ஒரு நாளும் இருக்கக்கூடாது. இதை தேவனுக்கு ஒரு நாளும் அங்க பிடிக்கிறது கிடையவே கிடையாது. ஏனென்றால் இதற்குள்ள இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 55 அதிகாரம் 21. சங்கீதம் 55:21. அவன் வாயின் சொற்கள் வெண்ணையை போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் கூர்வின பட்டயங்கள். பார்த்தீங்களா? இங்க கூட நாம் படிக்கும்போது வால்யூம்ஸ்ல சொல்றாங்க, பட்டர் வேர்ட்ஸ் இன் யுவர் மவுத், இன்டென்ட் ஆஃப் வார் இன் யுவர் ஹார்ட் அப்படி என்று சொல்றாங்க பாருங்க. ஸோ எத்தனை பேர் ஹோட்டல்ல போய் நம்ம சாப்பிட்டு இருக்கோம். அடிக்கடி நம்ம அங்கே ஹோட்டல்ல போறோம். அந்த ஹோட்டல்ல போகும்போது எந்த ஹோட்டல் ஆனாலும் சரி, அங்க என்ன செய்யறாங்க என்றால், ஒரு நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்க இந்த ஆகாரத்தையும் எடுத்து சூடு பண்ணிட்டு அதற்குள்ள விண்ணெய் போட்டு கொடுத்துடுவாங்க. உங்களுக்கு ஒரு நாளும் தெரியவே தெரியாது. எந்த ஹோட்டல் போனாலும் சரி, அந்த முழுமையா டேஸ்டே மாறிடும். இப்போ ஒரு சிக்கன் கறி சாப்பிடணும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணும்? வீட்டுல சிக்கனை மேரினேட் பண்ணணும், அதை குதிக்க வைக்கணும், மசாலா போடணும், ஒரு 4 மணி நேரம் ஆகும். ஆனா ஹோட்டல்ல 5 நிமிஷத்துல உங்களுக்கு கொடுத்துடுவாங்க. எப்படி? அதுக்கு விண்ணை ஆட் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு கறியானாலும் சரி, அதுக்கு விண்ணை ஆட் பண்ணும் போது நேச்சுரலாக அந்த டேஸ்ட் மாறிடும். உங்களுக்கு தெரியவே தெரியாது. சாப்பிடுறோம், அதற்கப்புறம் என்ன ஆகும்? கொலஸ்ட்ரால் அதிகமாயிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சொற்கள் நம்முடைய வாயில ஒரு நாளும் வரக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய வாயில வருகிற சொற்கள் எப்படி இருக்கும் என்றால் விண்ணை போல இருக்கும். ஆனா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு என்று சொன்னால் அது வார், யுத்தம் போல இருக்கு. இப்போ ஆபீஸ்ல போறீங்க, உங்க பாஸ் இருக்கிறாங்க, ஓ பாஸ் நைஸ் ட்ரெஸ் பாஸ் அப்படி என்று நீங்க சொல்றீங்க. ஆனா உங்களுடைய இதயத்துல என்ன இருக்கு? என்னப்பா இப்போ சேலரி ஹைக் கொடுக்கறது இல்லை, ஒண்ணும் இல்லை, வேஸ்ட் அப்படின்ற நம்முடைய மனசுல நாம் யோசிக்கிறோம். ஆனா வாயில மட்டும் எப்படி வரும் என்றால் விண்ணை போல சொற்கள் நம்முடைய வாயில வரும். சோ இதை நாம் இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கிற அவசியமாய் இருக்கிறது. பிரியமான சகோதரிகளே, மிகவும் முக்கியம் என்றால் நாம் நடிகர்களாய் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. சபைக்குள்ள வந்துட்டோம், எக்லிஷாக்குள்ள வந்துட்டோம், எப்படி இருக்கிறோம் என்றால் அப்படியே வெளியே கூட நாம் இருக்கணும். எப்படி நாம் உள்ள இருக்கிறோமோ அப்படியே வெளியே கூட நாம் இருக்கணும். எப்படி வெளியே இருக்கிறோமோ அப்படியே உள்ள கூட இருக்கணும். ரெண்டு சைடு கூட, வைஸ் வர்சா. சோ இது மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. சோ இங்க நாம் பார்க்கும்போது நம்முடைய முகத்தை பார்த்து, நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, நம்முடைய கிரியைகளினாலே தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கிறது இல்லை. அவர் நம்முடைய இதயத்தை, உள்ளத்தை ஆராய்ந்து துருவி பார்க்கிறவராய் இருக்கிறார் நம்முடைய பிதாவான தேவன். அதனால்தான் இது மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. ஸோ நாம் நடிக்கிறது எப்படி என்றால், நம்ம மேனிப்புலேட்டிங் பிஹேவியர் கூட நமக்கு இருக்கு என்று சொல்லி ரசல் பிரதர் எழுதியிருக்கிறார். ஸோ நம்முடைய பிஹேவியர், நம்முடைய வார்த்தைகளினால நம்ம யாரையும் மேனிப்புலேட் பண்ணக்கூடாது. ஸோ பணத்துக்காகவோ நமக்கு ஒரு உதவிக்காகவோ வேண்டாம். அந்த மேனிப்புலேஷன் நமக்கு வேண்டவே வேண்டாம். நம்முடைய தேவைகளை நாம் யார்கிட்ட கேட்கணும்? தேவன் கிட்ட கேட்கணும். தேவன் நமக்கு கொடுக்கிறார். மேனிப்புலேட் பண்ணுகிற அவசியம் ஒரு நாளும் நமக்கு கிடையவே கிடையாது. சோ நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் ஓட நம்ம எப்படி இருக்கிறோமோ, நம்முடைய ஆபீஸ்ல கோவொர்க்கர்ஸோட எப்படி இருக்கிறோமோ, நம்முடைய எக்லிஷால நம்முடைய சகோதரத்துவத்துக்குள்ள பிரதர்ஸோட நம்ம எப்படி இருக்கிறோமோ, அப்படியே அந்த தாட்ஸை கூட தேவன் ஆராய்ந்து பார்க்கிறார். சரி, இங்க நாம இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் வசனம் 26. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே வெளிப்படுத்தப்படும். பாருங்க, இது வசனம் கிளியரா இருக்கிறது. தேவன் நம்முடைய சிந்தைகளையும் நம்முடைய இதயத்தின் நோக்கங்களையும் அவர் வெளிப்படுத்த போகிறார். அந்த காரியத்தை இப்ப செஞ்சுட்டா எப்படி இருக்கும்? இன்றைக்கு நம்முடைய இதயத்தில இருக்கிற சிந்தைகளை தேவன் வெளிப்படுத்திட்டா என்ன ஆகும்? இப்போ கணவனுடைய மனசுல
என்ன இருக்கு, அந்த சிந்தைகளை தேவன் வெளிப்படுத்திட்டார் என்றால் என்ன, இப்ப வெளிப்படுத்திட்டால் எப்படி இருக்கும், அந்த ஒரு ஆலோசனைக்குள்ள நாம இருக்கணும். சோ தேவன் நம்முடைய சிந்தைகளை வெளிப்படுத்துவார் என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு பயமா இருக்கு. சோ அதனால்தான் மிகவும் முக்கியமானது என்ன என்றால் நம்முடைய இதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கிறது. இது ஏன் இப்படி நாம் ஆராய்ந்து பார்க்கணும் என்று சொன்னால், நம்ம மிகவும் முக்கியத்துவம் எதற்காக கொடுக்கிறோம் என்றால், நம்முடைய சரீரத்தின் காரியத்துக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். இப்போ நீங்க ஒரு ஆபீஸுக்கு போறீங்க, காலேஜுக்கு போறீங்க, வெளியே போறீங்க என்றால் ஒரு நல்ல ட்ரெஸ் போடுறீங்க, அதை அயர்ன் பண்ணிட்டு நல்லா குளிச்சுட்டு ஷேவிங் பண்ணிட்டு கட்டிங் பண்ணிட்டு டிப்டாப்பாக நீங்க போறீங்க. ஏன் போறீங்க? ஏன் அப்படி போறீங்க? ஏனென்றால் ஜனங்கள் நம்மை பார்க்கிறாங்க. ஜனங்கள் நம்மை பார்க்கும்போது நாம் ஒரு கிளீனா இருக்கணும், ஒரு பரிசுத்தமாய் இருக்கணும் என்று சொல்லி நாம் அப்படி செய்யறோம். இப்ப யாராவது கெஸ்ட் வருவாங்க என்று சொன்னால் வீடு எப்படி இருக்கும்? கிளீன் ஆயிடும், ஃபுல் கிளீன் ஆயிடும். நம்ம வீட்டுல கூட எல்லாம் அங்கங்க பிள்ளைகள் போட்டு இருப்பாங்க. ஆனா யாராவது கெஸ்ட் வருவாங்க என்று சொன்னால் 5 நிமிஷத்துல ஃபுல் சோஃபா பெட் எல்லாமே கிளீன் ஆயிடும் பாருங்க. சோ நாம் வெளியே இருக்கிற ஒரு சரீரத்தின் காரியத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மனுஷர்கள் என்ன யோசிக்கிறாரோ என்று சொல்லி நாம் பரிசுத்தமா இருக்கிறோம் என்று சொன்னால், அனுதினமும் நம்முடைய இதயத்தின் சிந்தைகளை பார்க்கிற தேவனுக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறது மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. ஏனென்றால் தேவன் நம்முடைய சரீரத்தின் காரியத்தின் மேல அவர் அங்க இவாலுவேஷன் கொடுக்கறது இல்லை. இப்போ நீங்க எவ்வளவு சப்ஜெக்ட் கேட்டிருக்கிறீங்க, நீங்க ஊழியத்தை எவ்வளவு செஞ்சிருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு பாடல்களை பாடி இருக்கிறீங்க, எல்லா கன்வென்ஷனுக்கு போயிருக்கிறீங்களா, இதை தேவன் அங்க வேல்யூவேஷன் பண்றது இல்லை. நம்முடைய எக்ஸாம் எதற்காக? அந்த ஃபைனல் எக்ஸாமினேஷன் நம்முடைய இதயத்தின் சிந்தைகளை பார்க்கிறாங்க. ஸோ அதுதான் 10th ஸ்டாண்டர்ட் இப்ப படிக்கிறாங்க என்றால் அந்த 10th ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நீங்க படிச்சிருக்கிறீங்களா என்று சொல்லி தேவன் பார்க்கறது இல்லை. நீங்க ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிருக்கிறீங்களா என்று தேவன் பார்க்கறது இல்லை. நீங்க டியூஷனுக்கு போயிருக்கிறீங்களா என்று தேவன் பார்க்கறது இல்லை. என்னத்தை பார்க்கிறாங்க? ஃபைனல் எக்ஸாம்ல 30க்கு 60க்கு 100க்கு நீங்க பலன் கொடுக்குறீங்களா, அதுதான் தேவன் பார்க்கிறார். சரீரத்தின் காரியத்தை பார்க்கறது இல்லை, நம்முடைய இதயத்தின் சிந்தைகளை அவர் பார்க்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளை, சோ நாம் யாரையும் நியாய தீர்ப்பு செய்யக்கூடாது, நம்மை நாமே நியாய தீர்ப்பு செய்யணும். அப்படியே யாரையும் கண்டம் கூட பண்ணக்கூடாது. ஏனென்றால் நமக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு, நம்முடைய கேரக்டருக்குள்ளேயே நமக்கு வீக்னஸ் இருக்கு. ஸோ அந்த வீக்னஸை நாம் பார்க்கணும். நமக்கு எந்த அளவுக்கு ஒரு டெம்டேஷன் இருக்கும் அதை கூட நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கும். ஏனென்றால் இது ரசல் பிரதர் என்ன சொல்றாங்க என்றால், it is a big challenge to overcome the motive of the heart அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்முடைய இதயத்தின் நோக்கம் அதை ஸ்ட்ரைட்டா வச்சுறதுக்கு தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் அந்த டிவினிட்டிக்குள்ள வைக்கிறது அனுதினமும் நமக்கு எப்படி இருக்கிறது? ஒரு சேலஞ்ச். அதை 100% நாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறாரு. நாம பிரயாசப்படணும். அந்த பிரயாசத்தை தேவன் பார்க்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளை, சோ மனுஷர்கள் வெளியே நம்முடைய சரீரத்தை பார்க்க தீர்ப்பு கொடுக்கிறாங்க, ஆனா தேவன் நம்முடைய இதயத்தை பார்த்து தீர்ப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார். சோ இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தாய் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வசனம் 4. அப்பொழுது அந்த இடத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். பாருங்க, இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் தேவன் நம்முடைய இதயத்தின் சிந்தைகளை வெளிப்படுத்தல? இப்போ ஆதாமை உருவாக்கும் போதே அப்படியே உருவாக்கி இருக்கலாமே, அவருடைய நம்முடைய இதயத்துல என்ன இருக்கிறது என்று அப்படியே எல்லாருக்குமே தெரிந்து போகணும். அப்படி ஏன் தேவன் உருவாக்கல? ஏன் அதை மறைத்து வச்சிருக்கிறார்? ஏன் அதை மறைத்து வச்சுட்டு அதுக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும் என்று சொல்லி ஏன் தேவன் நம்மை அப்படி உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லும்போது, கண்டிப்பா தேவன் நம்மை 100% பர்ஃபெக்டாக தான் அவர் உருவாக்கி இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளை, அவருடைய இமேஜ்ல தான் தேவன் நம்மை படைத்திருக்கிறார். சோ அங்க தேவன் நமக்கு ஒரு சுயநலம் கொடுத்திருக்கிறார். சாரி,
சுயாதீனம் கொடுத்திருக்கார். சுயநலமும் இருக்கு, ஆனா முக்கியமாய் சுயாதீனம் நமக்கு கொடுத்திருக்கார். ஸோ அந்த சுயாதீனம் கொடுத்ததினால நாம் அங்க உண்மையா இருக்க ஒரு வாய்ப்பு நமக்கு அங்க இருக்கிறது. முக்கியமான ஒரு காரணம் என்ன என்றால், நாம் உண்மையாக தேவனை நேசிக்கிறோமா என்று சொல்லி கூட தேவன் நம்முடைய இதயத்தின் சிந்தைகளை மறைச்சு வச்சிருக்கிறார். இப்போ நாம சபைக்கு வருகிறோம், நாம் உண்மையாக தேவன் மேல் அன்பு வைத்து சபைக்கு வருகிறோமா என்று தேவன் அங்க ஆராய்ந்து பார்க்கிறார். இப்போ ஆஃபரிங் கொடுக்கிறோம், அந்த ஆஃபரிங் கொடுக்கிறது நாம உண்மையாக நாம் தேவனுடைய ஆலயத்தை நாம் தாங்கணும், நம்ம வீடு என்று சொல்லி நாம் காணிக்கை கொடுக்கிறோமா, இல்ல நாம ஒரு பெருமைக்காக கொடுக்கிறோமா என்று தேவன் அங்க நம்முடைய இதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். ஸோ நாம சப்ஜெக்ட் பேசுறோம், ஒரு பெருமையோடு நாம் பேசுறோமா என்று சொல்லி அங்க தேவன் பார்க்கிறார். ஸோ இது எல்லா விஷயங்களையும் தேவன் எப்படி என்றால், நம்ம செய்கிற காரியத்துல நம்முடைய இதயத்துல அந்த சிந்தைகள் எப்படி இருக்கு என்று தேவன் அங்க பார்க்கிறார். ஸோ அதனால்தான் இந்த இதயத்தின் சிந்தைகள் தேவன் மறைத்து வச்சிருக்கிறார். அது நமக்கு ஒரு ஃப்ரீ வில்ல தான் தேவன் அங்க கொடுத்திருக்கிறார். ஸோ முக்கியமாய் நாம் எப்படி இருக்கணும் என்றால், நடிகர்களாய் இருக்கக்கூடாது, வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணு அப்படி ஒரு நாளும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு வேஷம் நாம் போடக்கூடாது. நம் எப்படி இருக்கணும் என்றால், மிகவும் இம்பார்ட்டன்ட் என்றால் நம்முடைய இதயத்தின் சிந்தைகள். ஸோ ரசல் பிரதர் இன்னொரு விஷயத்தை இங்க சொல்றாங்க, இது உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்கும், உங்களுடைய இதயத்தின் சிந்தைகளை அங்க மன்னிக்கிறது, உடனே ஒருத்தரை நேசிக்கிறது, அந்த நம்முடைய இதயத்தின் சிந்தைகளை ஒவ்வொரு நாள் ஆராய்ந்து பார்க்கிறது உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்கும், ஆனா நீங்க செஞ்சு பாருங்க, யூ வில் ஹேவ் அ லைஃப் சேஞ்சிங் அப்படி என்று சொல்றாங்க. ஒரு மாற்றுதல், கொஞ்சம் அதை நாம் பிராக்டிஸ் பண்ண நம்முடைய வாழ்க்கையில மிகவும் பெரிய ஒரு மாற்றுதல் அங்க வருகிறதை கூட நீங்க பார்ப்பீங்க. ஸோ இன்றைக்கு இருந்தே நம்ம எல்லாருமே என்ன செய்யணும் என்றால், அனுதினமும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். ஸோ சரீரத்துக்கு ஏதுவான காரியங்கள் அல்ல, ஆனா இதயத்தின் சிந்தைகளை ஆராய்ந்து பார்க்கணும். ஸோ அப்படி சொல்லி நாம் இதை விட்டு விடக்கூடாது. நாம் செய்கிற காரியத்தை செஞ்சு கொண்டே வரணும். நாம் சப்ஜெக்ட் கேட்கறது, நாம் ஜபிக்கிறது, நாம் சபைக்கு ஒழுங்காய் வருகிறது, அது எல்லாமே டிஃபால்ட்டாய் அது இருக்கணும். இது செகண்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ்ல நாம் உண்மையாய் உத்தமனமாய் இருக்க வேண்டியதாய் இருக்கிறது. இன்னொரு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இங்க என்ன என்றால், நமக்கு ஒரு ஊழியத்துக்கு ஒரு இலக்குகள் இருக்கணும். இது கூட நமக்கு ரசல் பிரதர் தெளிவாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிளான் இருக்கணும். ஸோ தேவன் கூட நமக்கு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். நம்மை ராஜாக்களுமாய் ஆசாரிக்கிறவுமாய் அவருடைய ராஜ்யத்துக்கு அழைத்திருக்கிறார். கிறிஸ்தேசுவின் சரீரத்திலே நாம் ஒரு அவயவமாய் போகிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஸோ தேவனுடைய பிளான் பெரிய ஒரு பிளான். ஸோ அவருடைய சாயலை நம்மை உருவாக்கி இருக்கிறார் என்றால், நமக்கு என்ன தேவையா இருக்கிறது? ஒரு பெரிய பிளான் நமக்கு தேவையா இருக்கிறது. இப்போ பிள்ளைகளை உன்னுடைய பிளான் என்னப்பா என்று கேட்டா என்ன சொல்றாங்க? நான் நல்லா படிக்கணும், காலேஜ் போகணும், டிகிரி வாங்கணும், பணத்தை சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், எல்லாம் அவருடைய வாழ்க்கையின் பிளான் சொல்லிடுவாங்க. யாருமே ஊழியத்தின் பிளானை சொல்ல மாட்டாங்க. அன்றைக்கு ஜேக்கப் பிரதர் சொல்லியிருந்தாங்க, இந்த ஹால் செய்யணும், இந்த கன்வென்ஷனுக்கு இந்த ஹால் செய்யணும். நான் கேட்டேன், இப்போதான் கன்வென்ஷனுக்கு ஹால் புக் பண்ணிருக்கீங்களா பிரதர்? இல்ல பிரதர், புக் எல்லாம் ஆயிடுச்சு, இது அடுத்த வருஷத்துக்கு நாம் பிளான் பண்றோம். இப்பவே பிளான் பண்றாங்க அடுத்த வருஷத்துக்கு. ஸோ அந்த பிளானிங் நமக்கு இருக்கணும். ஸோ இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நமக்கு இன்னைக்கு. அந்த பிளான் எப்படி இருக்கணும் என்றால், நம்முடைய ஊழியத்துக்கு, நம்முடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் growth, ஆவிக்குரிய விஷயங்களிலே நாம் பிளான் பண்ணணும். யாருமே பண்ண மாட்டோம். இன்னொரு 6 மாசத்துல இந்த வால்யூம்ஸை நான் படிக்கிறேன், இன்னொரு வருஷத்துல நான் கான்சிக்ரேட்டட் ஆகிறேன், நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். ஸோ இந்த பிளான் பண்ணிட்டு, அந்த பிளான் பண்ணி அப்படியே நீங்க டைரியில எழுதி வச்சுட்டா எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த பிளான் பண்ணிட்டு நாம் என்ன செய்யணும்? அனுதினமும் ஒரு ஆக்ஷன் இருக்கணும். அந்த பிளான் பண்ணிட்டு ஒரு இலக்கு நமக்கு அங்க நாம் அங்க ஆக்ஷன் எடுக்கல என்றால் உங்களுடைய பிளான் வேஸ்ட். நீங்க ஒரு டார்கெட் மைண்ட்ல வச்சுட்டு அந்த டார்கெட்டுக்கு நீங்க வேலை செய்யலை என்றால் அந்த டார்கெட் வேஸ்ட். ஸோ அதுதான் நாம் நம்முடைய இதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறது. ஸோ 6 மாசத்துக்குள்ள நான் இதை செய்யறேன், இதை வாசித்து முடிக்கிறேன் என்று சொன்னால்
6ஆம் மாசத்திலே அந்த நாளிலே உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். நான் இதை செஞ்சிருக்கிறேனா, அனுதினம் நீங்க பார்க்கணும், இந்த ஆக்ஷன் நான் எடுத்திருக்கிறேனா என்று சொல்லி அனுதினமும் நம்முடைய இதயத்தை ஆராய்ந்து பார்க்கணும். ஸோ மிகவும் முக்கியமாய் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய விஷயத்துக்கு ஒரு பிளான் போடணும். அந்த கோல்ஸ், அந்த டார்கெட் ஆவிக்குரிய விஷயத்தில நமக்கு அது இருக்கணும் பிரியமான சகோதர சகோதரிகளே. ஸோ இது மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. ஸோ நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும் என்று சொல்லி இந்த ஒரு மேன்மையான ஒரு சப்ஜெக்டை நமக்கு கொடுத்த நம்முடைய பிதாவான தேவனுக்கும் அவருடைய குமாரனும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றியை செலுத்து பொறுமையோடு கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் நன்றி.